ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்துட்டு சண்டே சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி, அப்புறம் சுடு சுடு சாதம். சிக்கன் கிரேவி 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 15 மினிட்ஸில் எப்படி கிரேவி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல், மற்றபடி எல்லாமே எதுவுமே அரைக்க போகிறது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி நைட் டைமில் கூட நம்ம சப்பாத்தி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்றைக்கி கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்றதுனால நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு எப்போவுமே சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் மாறிடும். ஸோ கம்மியாகவே சேர்த்து பியூரி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கிரேவியாக கிடைக்கும். இன்றைக்கி டைம் இல்லை, 2:30 ஆகிடுச்சி. ஸோ அதனால் சீக்கிரமாக பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி கட் பண்ணி அப்படியே போட்டேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா தக்காளி, தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி சிம்பிளாக அதுதான் பார்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு. சிக்கன் வந்துட்டு உப்பு மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சி போட்டிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் ஸ்கின்னியாக பார்த்து வாங்கியிருக்கேன். வித்து போன் தான், பசங்க கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது சிக்கனே தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன் வந்து 5லேருந்து 10 நிமிஷம் வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து தண்ணி விட்டு வேகட்டும். பாருங்கள், தண்ணி விடுது. இது எல்லாமே நல்லா வத்துறதுக்கப்புறமா கொஞ்சமாக என்னென்ன மசாலா சேர்க்குறோன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இதுலேயே நம்ம வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலாவும் சிக்கனும் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை அடிக்காது. பச்சை வாசனை அடிச்சது அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு கிரேவியாக வைக்க போகிறோம். குழம்பா வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு தேங்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான். அப்புறமா ஒரு சின்ன கிளாஸ் அளவால் சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா கொதித்து சிக்கன் வெந்து வரட்டும். நம்ம சிக்கன் கிரேவி இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். குயிக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்க, இட்லிக்கு தொட்டுக்க, அந்த மாதிரி இருக்குது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் கிரேவி. ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ஸ்டன்ட். அதாவது ஸ்டெப்ஸ் நிறைய கிடையாது, சிம்பிளாக வச்சிடலாம். நைஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுங்கள். நல்லா தலதலன்னு கொதிச்சு கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுடு சுடு சாதம் போட்டு சூடாக கறி குழம்பு ஊற்றி பசங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய பேருக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னா 2லேருந்து 3 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சிங்கனாலே போதும். நல்லா சாப்பிடலாம். நல்லா சாஃப்டியாக டேஸ்டியாக வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிரேவி வைக்கும்போது நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் மசாலா போட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டதும் மசாலா சேர்த்துக்கலாம். அப்போது டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாதாரண சின்ன சின்ன டிஷ்ஷஸாக இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு அது கஷ்டம்தான். ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.